மக்களே, நான் இன்றைக்கி ஊட்டி ஆர்டிஓ போகிறேன். ஸோ வண்டி வந்துட்டு என் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ அதனால் இப்போ கிளம்பியாச்சு. அது அப்பப்போ கொஞ்சம் ஸ்டக் ஆகிக்கும், மற்றபடி வேலை செய்யும். ஸோ இதில் ஒரு ரேசிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது வந்துட்டு இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு. என்னென்னா ஸ்பீடோமீட்டர் இஷ்யூன்னு சொல்லி ஒரு எலக்ட்ரீஷியன் வந்துட்டு ECU எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு தான் ஃபைன் பண்ணி சொன்னாங்க. ஸோ இப்போ கடைசி என்னென்னா ஸ்பீடோமீட்டரை கழட்டி விட்டாச்சு. இப்போ கழட்டி விடவும் அந்த RPM கரெக்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சொல்லப்போனால் ஊட்டி ஆர்டிஓ போயிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிவிட்டு ஸோ நான் ரிட்டர்ன் வந்துடுவேன். ஸோ என்ஜாய் த வீடியோ, அவ்வளோதான். கண்ணாடி தெரிய மாட்டேங்குதே, கடவுளே. போதும். ஐயோ, இதை நான் தொடல. எங்கே சரியா? ரைட். இன்னைக்கு கேமராவை உடைக்காம விடுவதில்லை போல. லைனா பஸ் போகுது. வண்டி லைனாக போகுது. ஸோ போகட்டும் முதல்ல. அது போகலாமா? வாங்க போகலாம். ஸோ என் வீடு பார்த்தீங்கன்னா கோத்தகிரியிலேருந்து குன்னூர் போகிற ரூட்டில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி வந்து அந்த லொக்கேஷன் வந்துட்டு வீட்டுக்கு அடுத்து இருக்குது. அங்கேருந்து தாண்டி வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. அதுலேயும் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு அந்த இடம், தெரியாது எதுவும். அந்த ரீசன்னால தான். பார்த்தா 2 பஸ் போகுது. வண்டி ஓவர்டேக் அடிக்க முடியலன்னா பின்னாடி அதே பொசிஷனுக்கு தான் வர முடியும். ஏன்னா நான் ரைட் சைடில் ஒதுங்கி நிற்க முடியாது, லெஃப்ட் ஏரியே ஆகணும். ஏன்னா ஆப்போசிட்டில் வர்ற வண்டி போகணும். ஆனால் பின்னாடி வர்ற இந்த லாரிக்காரரு ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு தான் பார்க்குறாரு, லெஃப்ட் சைடில் ஏறி வந்துடலான்னு பார்க்குறாரு. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நான் லெஃப்ட் போயிருந்தேன்
இல்லைன்னா அந்த வண்டியில் தான் அடிச்சிருப்பேன், லாரியில். வெரி பேட். ஸோ நீலகிரி டிரைவிங் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன், எப்படி சேஃபாக ஓட்டலாம் அப்படின்றதெல்லாம். இவங்க வழி மறைச்சி பார்த்தோன்னா வண்டி எதுவும் வருதான்னு சொல்லி பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். ஒரு வேளை பார்க்கலன்னா தான் ஹில்ஸில் ப்ராப்ளம். ஏன்னா டேர்ன் வந்துருச்சுன்னா நம்ம வண்டி திருப்ப முடியலனாலும் பிரச்சனை தான். ஸோ லெஃப்டில் போனால் குன்னூர், ரைட்டில் போனால் ஊட்டி. ரைட் நவ் ஐ எம் கோயிங் டு ஊட்டி. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2003 Hyundai Ascent, ரொம்ப பழைய மாடல். ஹே, இங்கேயும் ஒரு Ascent வருது பாருங்க. சூப்பர்ல. இப்படியெல்லாம் கண்ணிலேயே பட்டதில்லை. பிளாக் Ascent வேணா பட்டுச்சு, பட் ஸ்டில் சேம் கலர்ல படுறது சூப்பர். பிளாக் ஸ்மோக் சொல்ல மறந்துட்டேன். ஸோ Hyundai Ascent 2003 மாடல். ஒரு டீலர் மூலியமாக தான் எடுக்கிறதுக்கு போனேன். என்ன அப்படின்னா என்ஜின் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஒயிட் ஸ்மோக் வந்துச்சு. இப்போ அதில் பிளாக் ஸ்மோக் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சும்மா ஸ்டார்ட் பண்ணாலே ஒயிட் ஸ்மோக் வந்துட்டு எரியிற எண்ணெயில் இது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி குபு குபு குபுன்னு எரியும். பட் சரி, இந்த கார் எல்லாமே வந்துட்டு என்னன்னா ஒரு 1597 cc. ஸோ பழைய என்ஜினாக இருந்தாலும் இதை ரெடி பண்ணுறது ஒர்த்தாக இருக்கும். ஸோ இதை எடுத்து ரெடி பண்ணலான்னு சொல்லி எடுத்தேன். ஸோ இட் டுக் மீ அரவுண்ட் லைக் அடிஷ்னல் வந்துட்டு ஒரு என்ஜின் போர் பண்ணி லேத்தில் கொடுத்து அதை ரெடி பண்ணி பிஸ்டன்ஸ் ஃபுல்லாக புதுசாக போட்டு ரிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு என்ஜின், புது என்ஜின் அளவுக்கு இதை ரெடி பண்ணிச்சு. ஸோ ரெடி பண்ணதுக்கு எனக்கு அடிஷ்னலாக ஒரு 50K அப்படி ஆச்சு. நீட்டான ஒர்க் பண்ணாங்க. பட் ஸ்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபியூஸ் வந்துட்டு அப்படின்னா இதில் நிறைய சென்சார்ஸ் தான் இருக்குது. ஏதோ ஒரு சென்சார் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த சென்சாரை தேடுறதுக்கு ஆரம்பித்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நான் அன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆர்பிஎம் வந்துட்டு 1000 மேலே தான் இருந்துகிட்டே இருக்கும். பட் இதில் வந்துட்டு ஐடலில் வந்துட்டு 900 தான் இருக்கணும். ஸோ அந்த ஐடல் சென்சாரு, அப்புறம் மேப்பிங் சென்சார்னு சொல்லி எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பழைய மார்க்கெட், உக்கடமில் இருக்கிற பழைய மார்க்கெட்லாம் போய் நாங்களும் தேடி வேற ஒரு அசென்ட்டில் இருந்தெல்லாம் கலட்டி போட்டு பார்த்தோம். பட் ஸ்டில் அந்த பிரச்சனை தீர்ற மாதிரியே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் 1800 ஓடிட்டு இருந்துச்சு. சரி, 1800 ஓடினாலும் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த சென்சார்லாம் கழட்டி போட்டு பார்த்தோம். பட் எதுவுமே கரெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கேயும் ஏர் லீக் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணாங்க. மைனராக ஒரு ஏர் லீக் இருந்திருக்கு. அதை செக் பண்ணதுக்கப்புறம் ஏர் ஃப்ளோ பார்த்தீங்க, ஐடில் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா இட் கேம் நியர் டு 1100. ஸோ அதுக்கு மேலே என்னென்னமோ ட்ரை பண்ணி எதுவுமே ஃபைன் பண்ண முடியல. சரி, இதுக்கடுத்து நம்ம என்ஜின் வேறு புதுசாக தானே இது பண்ணியிருக்கிறோம். ஸோ பேசாமல் வந்துட்டு நீங்கள் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1000 கிலோமீட்டர்ஸ் நானும் ஓட்டினேன். அப்பவும் அது டவுன் ஆகலை. சரி, என்ன கோயம்புத்தூர் ஃபுல்லாக சுற்றிட்டோம், நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கோத்தகிரியில் நம்மளுக்கு தெரிஞ்ச மெக்கானிக், அப்பாவுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் போய் கேட்டலான்னு சொல்லி போனோம். அவரும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு எலக்ட்ரீஷியன்ட்ட அனுப்புகிறேன், ஒரு டைம் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னாரு. அங்கே போய் எலக்ட்ரீஷியன்ட்ட செக் பண்ணும் பொழுது அவரும் வேற ஒரு ஹுண்டாயி, ஆனால் அந்த மாடல் என்னன்னு தெரியல. அவரோட
அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அந்த காரில் இருந்து சேம் இதே மாதிரி ஃபியூஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டார். பட் நோ சேஞ்சஸ். அப்புறம் ECU கனெக்ட் பண்ணி பார்த்தாங்க. கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு ஃபியூஸ் கழண்டுருந்துச்சு. பட் அதுக்கும் இந்த ஐடலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அவராக வந்துட்டு எனக்கு என்னமோ அது இதில் என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா, கரெக்டாக நியூட்ரலில் நகர்த்துனா கூட, இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன், நியூட்ரலில் நான் நகர்த்துறேன், வண்டியை பின்னாடி இருந்து 2 பேர் நியூட்ரலில் இருக்கும்போது தள்ளினாங்கன்னா கூட RPM அது பாட்டுக்கு ரைஸ் ஆகும், என்னமோ கியர் ஷிஃப்ட் ஆன மாதிரி. அந்த ரீசன்னால என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கும் ஸ்பீடோ மீட்டரை கழட்டி விட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீடோ மீட்டரை கழட்டினாரு. கழட்டினதுக்கப்புறம் டக்குன்னு அது ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ பண்ணியும் மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டேமே. பட் எனக்கு வந்துட்டு தோணுச்சு, ஒருவேளை ஸ்பீடோ மீட்டர்னு தோணல, ஏன் நியூட்ரலில் இருக்கும்போது அது ரைஸ் ஆகுது, அப்போ ஏதோ ஒரு சென்சார் மக்கர் பண்ணுதோன்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இப்போ அவங்க ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்பீடோ மீட்டர் தான் ப்ராப்ளமு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பீடோ மீட்டர்ன்றதால இப்போது இந்த செட்டை நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ஜின் ஒர்க் பண்ண இடத்துலையே வந்துட்டு அவங்கள ஒரு செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு யூஸ்டு ஸ்பீடோ மீட்டர் ஃபார் Hyundai Ascent வாங்கி தர சொல்லியிருக்கேன். இட் மே காஸ்ட் அரவுண்ட் 2 or 3 வரலாம்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் இல்லையா, கிடைச்சிச்சுன்னா அதை அப்படியே செட்டாக வாங்கி மாற்றிடலாம். எஸ், ஸோ சொல்ல போனால் இந்த Ascent வந்துட்டு வாங்கி இப்போ 2 months ஆச்சு. நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு என்ன ஏன் டிலேனா, தீபாவளினால டிலே ஆச்சு. அடுத்து அந்த ஓனர் இருக்கார் இல்லைங்களா, அப்படின்னா டீலரு, அவர் வந்துட்டு மறந்துட்டார் இப்படி ஒரு வண்டியை நம்ம கொடுத்துருக்கோம், சேல் பண்ணிட்டோம் அப்படின்றதையே. ஸோ இன்னைக்கு போனால் தான் தெரியும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. வண்டி எடுக்கும்பொழுது நல்ல கண்டிஷனில் இருந்து, டயர்ஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 50% ரன்னிங் கண்டிஷனில் இருந்துச்சு. இடத்துல மழை அடித்த மாதிரி இருக்குது. ஒரு 50% ரன்னிங் கண்டிஷனில் இருந்துச்சு டயர்ஸு. அப்புறம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு. சோனி இதை விட வேறு என்ன வேணும், கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சீரியஸாக. வேறு வண்டி வந்துட்டு ஆல்ரெடி FC போன வண்டி, 2028 வரைக்கும் FC இருக்குது. வேறு நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், மைலேஜஸ் 12, 13, அது சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். என்ன அப்படின்னா அந்த RPM இஷ்யூ வந்த ஒரே ஒரு ரீசன்னால நான் வந்துட்டு ஃபியூவலுக்கு மட்டும் மோர் தென் 5000 செலவு பண்ணிட்டேன். 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறதுக்கு 5000 6000 வந்திருக்கணும் வைங்களேன். பட் இப்போ இதை கரெக்ட் பண்ணவும் எனக்கு தெரிஞ்சு ஃபியூவல் நம்மளுக்கு கொஞ்சமாவது சேவ் ஆகும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேசிங்லேயே இருந்துச்சு அப்படின்னா, ஐடல் ஸ்பீட் ஜாஸ்தியாகவே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபியூவல் எக்கானமி அங்கே இல்லாமையே போயிடும். ஸோ லாங் திரும்புறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மிரர் வச்சுருப்பாங்க. இந்த மிரரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, வண்டி ஆப்போசிட்டில் பஸ்ஸு லாரி எல்லாம் லாங் வந்து திருப்புவாங்கல்ல, எதுவும் வருதான்னு சொல்லி பார்த்துக்கலாம். பார்க்காம விட்டுட்டோம்னா லாரியோ பஸ்ஸோ தான். அண்ட் எஸ், ஒயிட் ஸ்மோக் அடித்தாலும் இந்த காரை வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வரும் பொழுது 3 பேர் உட்காந்துருக்கோம், 4 பேர் உட்காந்துருக்கோம். ஸ்டில் மேட்டுப்பாளையம் மேலே கோத்தகிரி வரும் பொழுது, நீலகிரி என்ட்ரி ஆகும் பொழுது சொல்லப்போனால் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே தான் வந்துச்சு. அதுலேயும் 5th கியர் 4th கியர் 5th கியர் இதில் தான். 5 கூட அவ்வளோக்கு இதாகலை. 4th கியர் எப்படின்னா 3 பேர் 4 பேர் இருந்தாலும் எதுவுமே தெரிஞ்சுக்காத அளவுக்கு வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதுலேயும் ஒயிட் ஸ்மோக் வேறு தள்ளுது. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஸ்டன் கரெக்டாக ஃபியூவல் பேர்ன் பண்ணாமல் பாதியை வந்துட்டு புகையாக தள்ளுதுன்றது தான் ரீசனு. அப்படி இருந்துமே இது கரெக்டாக வேலை செஞ்சிச்சு. இப்போவும் அது சேம் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா மெக்கானிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் 60 ஸ்பீட்லேயே போங்க அப்படின்னு.
அதனால தான் இந்த லிமிட்டட் ஸ்பீடில் போய்கொண்டிருக்கிறேன். இல்லாட்டி நான் இவ்வளோ மெதுவாக ஓட்டுற ஆளே இல்லை. அது கொஞ்சம் அப்படிதான் ஸ்லோ மோஷனில் வேலை செய்யும், விட்டு விட்டு. தெரிஞ்சு அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். செக் பண்ணோம், ஒருவேளை பவர் பத்தலையா இல்லை எதுவும் இந்த எர்த் கனெக்ஷன் கரெக்டாக கொடுக்கணுமா என்னன்னு செக் பண்ணோம். பின்னாடி அந்த தவேரா புகை விட்டுட்டு வருது. ஸோ ரொம்ப நேரம் இந்த கோப்ரோ ஃபுட்டேஜும் வந்துட்டு அவ்வளோக்கு ரன் ஆகாது. ஸோ ஒரு வேளை ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா பார்ட் 2 நம்ம கனெக்ட் பண்ணுவோம். தெரியுதுங்களா? கியர் ஷூட் பண்ணோன்னா வண்டி அப்படியே சீரும். டூ 2003 Hyundai Accent. இது ஏபிஎஸ்ஸா என்னன்னு கூட எனக்கு இன்னும் தெரியல. பட் அதில் ஏபிஎஸ்ன்னு மென்ஷன் ஆகலை. ஏபிஎஸ்ஸா இருக்குமோன்னு ஒரு டவுட். பட் பிரேக்கிங் எல்லாம் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது, என்னால் நம்பவே முடியல. ஒரு 2003 வண்டியில் இவ்வளோ சென்சார்ஸு, பிரேக்கிங் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது. பவர் ஸ்டியரிங் ஸ்டில் வேறு லெவலுக்கு இருக்குது. ஆல்டோலாம் வந்துட்டு 2016 ஆல்டோ, அதெல்லாம் வந்துட்டு கரெக்டு தான், ஃபேமிலி கார். பட் ஏன் அதில் வந்துட்டு அந்த பிரேக்கிங் அந்த அளவுக்கு இல்லை. ஏபிஎஸ் கொடுக்க கிடையாது, நார்மல் பிரேக்கிங் தான். நார்மல் ஏபிஎஸ். வேறு என்ன சொல்கிறது? அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபியூவல் எஃபிஷியன்சியை கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். இதோட half ஆஃப் த சிசி தான் மாறுதி 800 ஆல்டோ. இது வந்து 1600 into 2 மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் மைலேஜே சேம், ஹாஃப். சிசிக்கும் மைலேஜுக்கும் half ஆஃப் தான் வருது கரெக்டாக. வேறு என்ன பண்ணோம்? அவ்வளோதான். பட் ஸ்டில் பவர் ஸ்டியரிங் எல்லாம் இது வந்துட்டு இங்கே பாருங்க, 2003 பவர் ஸ்டியரிங்னு சொன்னால் நம்ப முடியுதா? பாருங்க, நான் ஜஸ்ட் ஒரு 1 ஃபிங்கரில் இப்படி இழுத்தா கூட வருது. ரைடர் இஸ் ப்ரோ ரைடர். அதனால் நம்ம கிட்ட வந்து தான் கட் எடுப்பார். இந்த லொக்கேஷன் எப்போ வந்தாலும் நான் நிறுத்துவேன், அழகாக இருக்கும். வண்டி கொஞ்சம் ரன்னிங்கில் இருக்கட்டும், உடனேலாம் ஆஃப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் விண்டோஸ் இறக்கி விட்ருவோம். கீ இது ஓப்பன் ஆகலை. ஆப்பு மவனே ஆப்பு. நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இந்த சைடு வந்திருக்கேன். அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஏம்மா இதை சொல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்போ அங்கேருந்து வந்துட்ருக்கோம். இது கீழே ஒரு ஊர், ஆனால் எனக்கு ஊர் பேர் தெரியல. பாதி இடம் எனக்கே தெரியாது மக்களே. அப்படி ஓகேவா? ஸோ அந்த வியூ அழகாக இருக்கும். அதுலேயும் மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெதுவாக அந்த கேப்பில் இருந்து தான் வரும். வந்து கீழே இறங்கி அங்கேருந்தும் வரும். இது அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரும். ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ மார்னிங் ரைடு ஒரு நாள் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். ஸோ கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் மோர். ஸோ இந்த அசன்ட் காரில் தான் நம்மளுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை காமிங்க. அண்ட் லவ் யூ ஆல். பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள்.